வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇலையும் ஜேடிஓ எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பற்றி தான் வந்து இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து இந்த ரெண்டு எக்ஸாம்லேயும் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த சீரிஸ் வந்து பார்த்தோன்னா கொஷின் அண்ட் ஆன்சர் சீரிஸு. இந்த சீரிஸில் நம்ம எப்படி வந்து பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் இப்போ ஏதாவது ஒரு டாபிக் வந்து எடுத்துக்குவோம். இப்போ இன்ஜினியரிங் சர்வே அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் சர்வே வந்து அந்த ஏஇ கொஷினும் எடுத்துக்குவோம், அதே மாதிரி ஜேடிஓ கொஷினும் வந்து எடுத்துக்குவோம். ஏன்னா ரெண்டுத்துக்குமே இன்ஜினியரிங் சர்வே வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்துக்குமே வந்து காமனான ஒரு சப்ஜெக்ட். ஏ எக்ஸாமுக்கும் சரி ஜேடிஓ எக்ஸாமுக்கும் ரெண்டு எக்ஸாமுக்கும் வந்து காமனான சப்ஜெக்ட்ன்றனால அதில் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின் தான் வந்து வேரி ஆகுமே தவிர பேட்டர்ன் எல்லாமே வந்து சேம் தான், கண்டென்ட்டும் எல்லாமே சேம் தான். அதனால் ரெண்டுமே வந்து நம்ம எப்படி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு டீட்டெயிலான சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்றது தான் இந்த கிளாஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் வந்து அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த கிளாஸில் என்ன சப்ஜெக்ட் வந்து பார்க்க போகிறோன்னா இன்ஜினியரிங் சர்வே அந்த யூனிட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கான்டூர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிவேஷன்ஸ் மே கிராஸ் ஈச் அதர் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் டேஷ். இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, கான்டூர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எலிவேஷன்ஸ் ஆஃப் கான்டூர்ஸ் வந்து ஒரே ஒரு கேஸில் மட்டும்தான் வந்து ஒன்னோட ஒன்று வந்து கிராஸ் ஆகும் ஈச் அதரா. அது எந்த கேஸ் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கான்டூர் லைன்ஸ் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் எலிவேஷன்ஸில் ஒன்னோட ஒன்று வந்து ஒரே ஒரு கேஸில் மட்டும்தான் வந்து ஒன்னோட ஒன்று வந்து கிராஸ் ஆகும். அது எந்த கேஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூர்ஸில் கான்டூர் லைன்ஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த லைன்ஸ் வந்து எதோட ஜாயின் ஆகும்னா அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஈக்குவல் எலிவேஷன் பாயிண்ட்ஸ்லாம் வந்து எங்கெங்கே இருக்கோ இந்த ஈக்குவல் எலிவேஷன் பாயிண்ட்ஸை ஃபுல்லாத்தையும் வந்து ஒரு லைன் வந்து ஜாயின் பண்ணும். இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஈக்குவல் எலிவேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு லைன் வந்து ஜாயின் பண்ணும். அந்த லைன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கான்டூர் லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த கான்டூர் லைன்ஸ் எப்போவுமே வந்துன்னா ஒரு க்ளோஸ்டு லூப்பாக தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்னோட ஒன்று வந்து எப்போவுமே வந்து இன்டர்செக்டிவே ஆகவே ஆகாது. பட் ஆனால் எக்ஸப்ட் வந்து எந்த கண்டிஷனில் மட்டும் வந்து ரெண்டு கண்டிஷனில் மட்டும் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒன்னோட ஒன்று வந்து இன்டர்செக்ட் ஆகும். அது எப்போன்னு வந்து பார்த்தோன்னா ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அப்பையும் வெர்டிக்கல் கிளிஃப் அப்பையும் வந்து இந்த ரெண்டு கண்டிஷனில் அப்போ தான் இந்த கான்டூர் லைன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து இன்டர்செக்ட் ஆகும். அப்போ அந்த கான்டூர் லைன்ஸ் வந்து பார்த்தோன்னா அதோட டிஃப்ரெண்ட் எலிவேஷன் வந்து ஒரு லைனாக வந்து யுனைட் ஆகும். அது எந்தன்னு பார்த்தோன்னா வெர்டிக்கல் கிளிஃபில். இப்போ சொன்னது தான். இந்த கான்டூர் லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எலிவேஷன்ஸாக வந்துருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் எலிவேஷனாக இருக்கக்கூடிய அந்த கான்டூர் லைன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து எப்போவுமே இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. எப்போ மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வெர்டிக்கல் கிளிஃபாக இருக்கும் போதும் ஓவர் ஹேங்கிங் கிளிஃபாக இருக்கும் போது தான் வந்து இந்த கான்டூர் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகும். அதுதான் நம்மளுக்கு இங்கே கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டீப் ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா அந்த கான்டூர் லைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா க்ளோஸ்லி ஸ்பேஸ்டாக வந்துருக்கும். ஃப்ளாட் ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா அந்த கான்டூர் லைன்ஸ் வந்து தனித்தனியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த கான்டூர் லைன்ஸில் வந்து ஹையர் வேல்யூ வந்து உள்ளே அந்த கான்டூர் லைன்ஸ்க்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த கான்டூர் லைன்ஸ் உள்ளே வந்து ஹையர் வேல்யூஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஹில் வந்து இண்டிகேட் பண்ணுது. இதே அந்த க்ளோஸ்டு கான்டூர் லைன்ஸில் வந்து இந்த லோவர் வேல்யூ உள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது அதை என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா பாண்ட் ஆர் டிப்ரெஷன் வந்து இண்டிகேட் பண்ணுது. ரெண்டு கான்டூர் லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எலிவேஷனாக இருக்கும் போது ஒன்னோட ஒன்று வந்து கிராஸ் பண்ணவே பண்ணாது. கான்டூர் லைன்ஸ் வந்து இந்த வேலி இல்லைனா ரிட்ஜ் லைனை எவ்வளோ இப்போ டிகிரியில் வந்து கிராஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா 90 டிகிரியில் வந்து கிராஸ் பண்ணோம். பெர்பெண்டிகுலராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கான்டூர் லைன்ஸில் வந்து இந்த வேலியும் ரிட்ஜ் லைனும் எந்த ஆங்கிளில் வந்து கிராஸ் ஆகும்னு பார்த்தோன்னா 90 டிகிரி ஆங்கிளில் வந்து கிராஸ் ஆகும். க்ளோஸ்டு கான்டூர்ஸ் வந்து என்ன வந்து சொல்லுதுன்னு பார்த்தோன்னா ஹில்ஸ் இல்லைனா வந்து பாண்ட், இது ரெண்டு பற்றி தான் டினோட் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த க்ளோஸ்டு கான்டூர்ஸ். இந்த ரெண்டு கான்டூர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எலிவேஷனில் கிராஸ் ஆகும். அது எப்போன்னு பார்த்தோன்னா இந்த ஓவர் ஹேங்கிங் கிளிஃபில். வி ஷேப்டு கான்டூர்ஸ் வந்து கான்வெக்சிட்டி வந்து ஹையர் கிரவுண்டை நோக்கி வந்து இருக்கும் போது வந்து என்ன அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோன்னா வேலி அப்படின்னு சொல்லுவோம். வி ஷேப்டு இருக்கக்கூடிய கான்டூர்ஸ் வந்து அதோட கான்வெக்சிட்டி ஹையர் கிரவுண்டை நோக்கி இருக்கும் போது அது வேலி அப்படின்னு சொல்கிறோம். இதே யூ ஷேப்டு கான்டூர் லைன்ஸ் வந்து அந்த கான்வெக்சிட்டி வந்து பார்த்தோன்னா லோவர் கிரவுண்டை நோக்கி வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிட்ஜ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதுலேருந்து தான் அதிகமாக கொஸ்டின் வந்து கேட்டே இருப்பாங்க இந்த கான்டூர்ஸை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கான்டூர் லைன்ஸ் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் எலிவேஷனில் இருக்கும் போது ஒன்னோட ஒன்று வந்து கிராஸ் ஆகாது. ஒரே ஒரு கேஸில் மட்டும்தான் வந்து கிராஸ் ஆகும். அது என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா ஓவர் ஹேங்கிங் கிளிஃப். பெரும்பாலும் வந்து வெர்டிக்கல் கிளிஃபும் கொடுத்துருப்பாங்க, ஓவர் ஹேங்கிங் கிளிஃபும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து வந்துட்டாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு ஓவர் ஹேங்கிங் கிளிஃபை தான் வந்து செலக்ட் பண்ணணும். வெர்டிக்கல் கிளிஃபை வந்து நீங்கள் சப்போஸ் இந்த ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் வந்து கொடுக்கல அந்த ஆப்ஷனில் வெர்டிக்கல் கிளிஃப் வந்துருக்குன்னா அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். பட் ஆனால் வெர்டிக்கல் கிளிஃபும் ஓவர் ஹேங்கிங் கிளிஃபும் இருக்கும்போது நீங்கள் எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும்னா ஓவர் ஹேங்கிங் ஆப்ஷனை தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். அதுதான் வந்து
மார்க் வந்து கொடுப்பாங்க அந்த கொஸ்டின் அந்த ஆன்சருக்கு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கிராஸ் எரர் அப்படின்றது சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்றது எய்தர் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. காம்பன்சேட்டிங் எரர் அப்படின்றது சர்வேயர்னு சொல்லியிருக்காங்க. குமுலேட்டிவ் எரர் அப்படின்றது இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த எரருக்கு எந்த மாதிரியான காசஸ் வந்து அக்கர் ஆகும் அப்படின்றது தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த எரருக்கு என்ன காசஸ் வந்து அக்கர் ஆகும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த எரரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோட காசஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து தெரியும். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ கிராஸ் எரர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த எரர் வந்து அதிகமாக பெரிய லெவலில் வந்து அக்கர் ஆகும், அன்பிரிடிக்டபிளாக வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, அன்பிரிடிக்டபிளாக வந்திருக்கும். அந்த பொதுவாக இந்த எரர் எப்போவுமே யாரால் நடக்கும்னு பார்த்தோன்னா ஹியூமனோட மிஸ்டேக்கால் தான், சர்வேயர் இல்லாட்டி எடுக்கிறவங்களோட மிஸ்டேக்காக தான் வந்து இந்த கிராஸ் எரர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ரீடிங் எப்போவுமே தப்பாக வந்து நோட் பண்ணுறது, அதே மாதிரி ராங் ஸ்கேல் யூஸ் பண்ணி ரீடிங் வந்து நோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் செய்கிற மிஸ்டேக் தான் எது கீழே வரும்னு பார்த்தோன்னா கிராஸ் எரர் கீழே வந்து வரும். அதுக்கடுத்து சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்றது இந்த எரர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்திருக்கும், ரிப்பீட்டபிளாக வந்திருக்கும் இந்த எரர். ஸோ இந்த எரர் வந்து பொதுவாக யாரால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்னால மட்டும்தான் வந்து இந்த எரர் வந்து நடக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இம்பர்ஃபெக்டாக வந்து நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இந்த எரர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதான் வந்து சிஸ்டமேட்டிக் எரர். அதுக்கடுத்து குமுலேட்டிவ் எரர். ஸோ குமுலேட்டிவ் எரர் அப்படின்றது இந்த எரர் வந்து எப்படி அக்யூமுலேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சேம் டைரக்ஷனில் தான் வந்து அக்யூமுலேட் ஆகும். சேம் டைரக்ஷன் அப்படின்றது ஒன்று அந்த எரர் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் எரராகவே இருக்கும், இல்லைனா அந்த எரர் வந்து நெகட்டிவ் எரராகவே வந்திருக்கும். ஏதாவது ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான், ஒன்று பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கும் இல்லாட்டி நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கும். இப்படி தான் வந்து இந்த எரர் இந்த ப்ராசஸில் அக்யூமுலேட் ஆகிற எரர் வந்து இந்த மாதிரி சேம் டைரக்ஷனில் தான் வந்து அக்யூமுலேட் ஆகும். ஸோ அப்போது அக்யூமுலேட் ஆகக்கூடிய அந்த எரர் வந்து எப்படி இருக்குன்னா ஓவரால் எரர் வந்து அதிகமாக இந்த குமுலேட்டிவ் எரரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ குமுலேட்டிவ் எரருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போ செயின் வந்து ரொம்ப டூ ஷார்ட்டாக சில சமயம் இருக்கும், ஆனால் அதை நம்ம வந்து கவனிக்காமல் அந்த செயினை வச்சு நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டே வந்திருப்போம். ஸோ அந்த ரீடிங் வந்து என்ன காட்டுது அப்படின்ற அந்த அதில் என்ன அந்த டூ ஷார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த செயினில் என்ன ரீடிங் வந்து காட்டுது அப்படின்ற அந்த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸை வச்சு அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து எல்லா ரீடிங்கும் வந்து நோட் பண்ணி மெஷர்மெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அது பார்த்தோன்னா ட்ரூ டிஸ்டன்ஸ்லேருந்து வேரி ஆகும், பட் ஆனால் அதை கவனிச்சிருக்க மாட்டோம். இந்த எரர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா குமுலேட்டிவ் எரர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கடுத்து காம்பன்சேட்டிங் எரர். ஸோ காம்பன்சேட்டிங் எரர் அப்படின்றது இந்த டைப் ஆஃப் எரர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா எய்தர் டைரக்ஷனில் வந்து அக்கர் ஆகும். ஒன்று பாசிட்டிவ் எரராக இருக்கலாம், இல்லைனா வந்து நெகட்டிவ் எரராக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் இருக்காமல் எய்தர் டைரக்ஷனில் ரெண்டு டைரக்ஷன்லேயுமே வந்துருக்கும், பாசிட்டிவ் எரராக இருக்கலாம் நெகட்டிவ் எரராகவும் இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஓவரால் எரர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா வென் கம்பேர்ட் டு குமுலேட்டிவ் எரரை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்மால் லெவலில் தான் இந்த காம்பன்சேட்டிங் எரர் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு பர்சன் வந்து டேப் வந்து பிடிச்சிருக்காங்க, அப்படி பிடிச்சிருக்கும் போது அவங்களே வந்து பார்த்தோன்னா ரீடிங் நோட் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டு பேரும் அசைஞ்சிருப்பாங்க. அந்த ரெண்டு பேரும் செயின்மேனும் சர்வேயரும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் நிற்கிறாங்க அந்த டேப்பை பிடிச்சிட்டு அப்படின்னா அவங்களே சில சமயம் வந்து ரீடிங் நோட் பண்ணுறதுக்குள்ளே ஷேக் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ரீடிங் வந்து மாறி அதை நம்ம நோட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த எரர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா காம்பன்சேட்டிங் எரர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து 4 டைப் ஆஃப் எரர். கிராஸ் எரர்னால் என்ன, சிஸ்டமேட்டிக் எரர்னால் என்ன, குமுலேட்டிவ் எரர் அண்ட் காம்பன்சேட்டிங் எரர்னால் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்க்கும்போது உங்களால் ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ கிராஸ் எரர் அப்படின்றது என்னது, சர்வேயர்னால் அதாவது ஹியூமன்னால் நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான் எரர் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த கிராஸ் எரர். ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர். அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்றது என்னது, இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்னால் நடக்கக்கூடிய ஒரு எரர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்னால் அதில் ஏதாவது ஃபால்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீடிங் எடுக்கும்போது அதில் க்ரியேட் ஆகக்கூடிய எரர் தான் சிஸ்டமேட்டிக் எரர். அதுக்கப்புறம் காம்பன்சேட்டிங் எரர் அப்படின்றது என்னது, எய்தர் டைரக்ஷனில் ஏதாவது பாசிட்டிவ் டைரக்ஷன்லையோ இல்லை நெகட்டிவாகவும் இருக்கும், அதுதான் வந்து அந்த எரர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதான் வந்து எய்தர் டைரக்ஷன் காம்பன்சேட்டிங் எரர். நெக்ஸ்ட் குமுலேட்டிவ் எரர் வந்து பார்த்தோன்னா சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும், ஒன்று பாசிட்டிவாகவே வந்திருக்கும் இல்லைனா நெகட்டிவாகவே வந்திருக்கும். ஸோ அதான் வந்து குமுலேட்டிவ் எரர். அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த இது கீழே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் எதுவோ கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு இதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the common vernier theodolite measures angles up to an accuracy of dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு காமன் வெர்னியர் தியோடலைட் வந்து இருக்குது. அந்த காமன் வெர்னியர் தியோடலைட்டோட அதில் வந்து பார்த்தோன்னா அதில் ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுறது எவ்வளோ அக்யூரசி வரைக்கும் வந்து மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த காமன் வெர்னியர் தியோடலைட்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த காமன் வெர்னியர் தியோடலைட் அப்படின்றத நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா டிரான்சிட் தியோடலைட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இந்த தியோடலைட் அப்படின்றத டிரான்சிட் தியோடலைட் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லுவோன்னு பார்த்தோன்னா இந்த டெலிஸ்கோப்பை நம்ம வந்து டிரான்சிட் பண்ணுறது மூலமாக, அதாவது மாற்றுறது,
180 டிகிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறது, இங்கேருந்து அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ரொட்டேட் பண்ணுவோம், அதுதான் டிரான்சிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த தியோடலைட் தான் டிரான்சிட் தியோடலைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ரொட்டேஷன் வந்து பார்த்தோன்னா ஹோல் ரெவல்யூஷன் வந்து இருக்கும். அது ஹரிசாண்டல் ஆக்சஸில் வெர்டிக்கல் பிளைனில் வந்து டெலஸ்கோப்பை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணக்கூடிய அந்த டைப் ஆஃப் தியோடலைட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிரான்சிட் தியோடலைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிரான்சிட் தியோடலைட்டை தான் இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறாங்கன்னா வெர்னியர் தியோடலைட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த தியோடலைட்டுக்கு லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தோம்னா 10 minutes to 20 minutes வந்துருக்கும். அது எந்த டைப் ஆஃப் வெர்னியர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து. பட் ஆனால் ஜென்ரலாக என்ன லீஸ்ட் கவுண்ட் இருக்குன்னு பார்த்தோன்னா 20 seconds வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெர்னியர் தியோடலைட்டில் ஆங்கிள்ஸ் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அது எது வரைக்கும் அதோட அக்யூரசி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அந்த அக்யூரசி இந்த வெர்னியர் தியோடலைட் அக்யூரசி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 20 minutes 20 seconds வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the angular error of closure of a traverse should not exceed dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த ட்ராவர்ஸில் நம்ம வந்து ஆங்குலர் எரர் ஆஃப் க்ளோஷர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அப்போ அந்த ட்ராவர்ஸ் சர்வே அப்போ இந்த ஆங்குலர் எரர் ஆஃப் க்ளோஷர் வந்து கண்டுபிடிக்கும் போது அது எவ்வளோக்கு தாண்டி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது எவ்வளோ தாண்டி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த காம்பஸ் ட்ராவர்சிங், ஸோ ட்ராவர்சிங் சர்வே ஒரு காம்பஸ் ட்ராவர்சிங் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த காம்பஸ் ட்ராவர்சிங்கில் இந்த ஆங்குலர் க்ளோஷர் எரரை, ஸோ இந்த ஆங்குலர் க்ளோஷர் எரர் வந்து எவ்வளோக்கு தாண்டி வந்து இருக்கக்கூடாதுன்னா 15 minute ரூட் என் இதுக்கு மேலே வந்து இந்த ஆங்குலர் க்ளோஷர் எரரோட காம்பஸ் ட்ராவர்ஸ் சர்வேங்கில் இந்த ஆங்குலர் க்ளோஷர் எரர் வந்து இதுக்கு மேலே வந்து எக்ஸிட் ஆகிருக்கக்கூடாது. அப்போ என்ன அப்படின்றது நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் ட்ராவர்ஸ். ஸோ ட்ராவர்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான் இந்த எண். அதே மாதிரி இந்த காம்பஸ் ட்ராவர்சிங்கில் பார்த்தோன்னா டோட்டல் லீனியர் எரர் ஆஃப் க்ளோஷர் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்தது ஆங்குலர் க்ளோஷர் எரர், இது வந்து லீனியர் க்ளோஷர் எரர். அப்போ இந்த டோட்டல் லீனியர் க்ளோஷர் எரர் வந்து எவ்வளோ இருக்கலாம்னா 1/300 to 1/600 இல்லாட்டி 1/300 to 1/600. ஸோ 1/300 அப்படின்றது தான் நம்ம வந்து 1/300 அப்படின்னு சொல்லி வந்து எழுதுகிறோம். அதே மாதிரி 1:300னாலும் நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா 1/300 அப்படின்னு சொல்லி வந்து எழுதலாம். ஸோ எல்லாமே சேம் மீனிங் தான். அதே மாதிரி இந்த ரிலேட்டிவ் க்ளோசிங் எரர் இருக்குது, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா அமௌண்ட் ஆஃப் க்ளோசிங் எரர் டிவைட் பை பெரிமீட்டர் ஆஃப் ட்ராவர்ஸ். ஸோ இதான் வந்து இந்த ரிலேட்டிவ் க்ளோசிங் எரர். நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்குலர் ட்ராவர்ஸ் சர்வே அப்போ இந்த ஆங்குலர் க்ளோஷர் எரர் வந்து எதுக்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுக்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னு பார்த்தோன்னா ரூட் எண்ணுக்கு மேலே வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when the line of sight in horizontal and staff is held vertically, the general tachymetric equation for distance is given by. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இப்போ வந்து இந்த லைன் ஆஃப் சைட் வந்து ஹரிசாண்டலாக வந்திருக்கு, அதே மாதிரி இந்த ஸ்டாஃப் வந்து பார்த்தோம்னா வெர்டிக்கலாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கும் போது அதில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரல் டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, இந்த லைன் ஆஃப் சைட் வந்து இப்போ ஹரிசாண்டலாக இருக்கும் போது இந்த ஸ்டாஃப் வந்து ட்ரூ வெர்டிக்கலாக வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும் போது இந்த டாக்கியோமெட்ரிக்கோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா, இதுதான் வந்து இந்த டாக்கியோமெட்ரிக்கோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ அப்போ f/i × s + f+d. ஸோ இதுதான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் டாக்கியோமெட்ரிக் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அப்போ d = ks + c. அப்போ k அப்படின்றது என்னென்னு பார்த்தோம், c அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா k அப்படின்றது f/i, அதை தான் வந்து k அப்படின்னு இந்த f/i தான் k அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த f+d தான் c அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ k அப்படின்றது இந்த f/i அப்படின்றது மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட், c f+d அப்படின்றது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ k = f/i வந்து அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 100, c = f+d அதோட வேல்யூ, அதாவது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா 0. ஸோ இதுதான் வந்து இந்த டாக்கியோமெட்ரிக்கோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த லைன் ஆஃப் சைட் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, ஸ்டாஃப் வந்து வெர்டிக்கலாக வந்துருக்கும் போது அந்த டாக்கியோமெட்ரிக்கோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். d = f/i × s + f+d. இதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இது பார்த்தோன்னா 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்குலேஷன் அண்டு டெர்ஷரி ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க, இட் இஸ் பெர்ஃபார்ம்டு வித்தின் த ஏரியா கவர்டு பை செகண்ட் ஆர்டர் ட்ரையாங்குலேஷன் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்து
இந்த ஸ்டேட்மெண்ட் பியில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஏலையும் ஸ்டேட்மெண்ட் பிலையும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சால் தான் நம்ம வந்து இதுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதை பற்றி வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எதை பற்றின கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரையாங்குலேஷன் சர்வே பற்றின கொஸ்டின் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ ட்ரையாங்குலேஷன் அப்படின்றது பார்த்தோன்னா இது ஒரு சர்வேயிங் மெத்தட். இந்த மெத்தடில் நம்ம என்ன வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தடில். அது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 3 சர்வே கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ 3 சர்வே கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த 3 கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை வச்சு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சர்வேயிங் மெத்தட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ரையாங்குலேஷன் சர்வே அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து அந்த லென்த் வந்து அந்த ட்ரையாங்கிளோட லென்த் வந்து மெஷர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் அந்த ட்ரையாங்கிளோட டிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் ஃபார்ம் ஆகக்கூடிய ட்ரையாங்கிளோட ஷேப் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப அக்யூரஸியாக வந்து இருக்கணும். ஏன்னா பெரிய பெரிய லாங் ட்ரையாங்கிளாக நம்மளுக்கு இந்த மெத்தடில் வந்து கிடைக்கிறனால சின்ன அக்யூரஸி கூட வந்து இந்த ட்ரையாங்கிள்ஸில் வந்து இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமாக இந்த ட்ரையாங்குலேஷன் சர்வேல ரொம்ப வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாங் ட்ரையாங்கிளாக இருக்கும்போது இன்அக்யூரஸி வந்து அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆயிரும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரையாங்கிளோட ஷேப்புக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த மெத்தடில். ஸோ அப்போ அந்த ட்ரையாங்கிளோட ஷேப் வந்து எப்போ வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி எடுத்துக்குவாங்கன்னா அந்த பேஸ் ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் ஆங்கிள் வந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து 45 டிகிரி வந்து இருந்துச்சுன்னா அது ஐடியல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தோன்னா 3 கிரேட்ஸாக வந்து இந்த ட்ரையாங்குலேஷன் சர்வேல வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ஆர் ப்ரைமரி ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு சொல்லி, செகண்ட் ஆர்டர் ஆர் செகண்டரி ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு சொல்லி, தேர்ட் ஆர்டர் ஆர் டெர்ஷரி ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் 3 கிரேட்ஸாக வந்து அதாவது 3 டைப்ஸாக இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தடை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆர்டர்னா என்ன, செகண்ட் ஆர்டர் ட்ரையாங்குலேஷன், தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்குலேஷனாக வந்து என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ட்ரையாங்கிளில் வந்து என்னென்னா இந்த 3 ஆர்டர்லேயே ரொம்ப ஹையஸ்டான ஆர்டர் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ட்ரையாங்கிள் தான். ஸோ இதில் நம்ம என்ன வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த எர்த்தோட ஷேப் வந்து கண்டுபிடிக்கிறோம். இல்லைனா வந்து மோஸ்ட் அக்யூரேட்டான கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இதில் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ட்ரையாங்கிளை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ட்ரையாங்கிளில் கண்டுபிடிச்ச அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த செகண்ட் ஆர்டர் ட்ரையாங்கிள் அந்த செகண்ட் ஆர்டர் ட்ரையாங்கிள் இருக்குல்ல. ஸோ அந்த செகண்ட் மெத்தடோட இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ட்ரையாங்கிளில் கண்டுபிடிச்சா அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வந்து இதோட செகண்ட் ஆர்டரோட போய் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ட்ரையாங்கிளில் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ப்ரைமரி ட்ரையாங்குலேஷன் ஆர் ஃபஸ்ட் ஆர்டர் ட்ரையாங்கிள். ஸோ இதில் வந்து இந்த சிஸ்டத்தில் அதிகமான ஏரியா வந்து தேவைப்படும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா பெரிய ஏரியா வந்து தேவைப்படும். யூஸ்வலாக வந்து என்டையர் கண்ட்ரி கூட வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெரிய ஏரியா வந்து தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு தடவையும் லீனியர் மெஷர்மெண்ட் எடுக்கும் போதும் ஆங்குலர் மெஷர்மெண்ட் எடுக்கும் போதும் ரொம்ப ப்ரிகாஷனோடு தான் வந்து இந்த மெத்தடில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ தான் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ட்ரையாங்கிள் ஆர் ப்ரைமரி ட்ரையாங்குலேஷன் மெத்தடு. இப்போ செகண்ட் வந்து பார்த்தோன்னா செகண்டரி ட்ரையாங்கிள் ஆர் செகண்ட் ஆர்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரைமரி ட்ரையாங்கிளில் வந்து ஃப்ரேம் ஒர்க்காக வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபார்மேஷன் கொடுக்குறதுன்னு பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ட்ரையாங்கிள் தான் அது வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துரும். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ட்ரையாங்கிளில் கண்டுபிடிச்ச அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வந்து எதோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா செகண்ட் ஆர்டர் ட்ரையாங்கிளோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் தான் வந்து என்னென்னா இந்த செகண்ட் ஆர்டர் ட்ரையாங்கிளில் அதிகமான பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அது எல்லாமே வந்து எதோட போய் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த முன்னாடி கண்டுபிடிச்ச இந்த ப்ரைமரி ட்ரையாங்கிளோட ஃப்ரேம் ஒர்க்கில் போய் முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ரைமரி ட்ரையாங்கிளில் ஃப்ரேம் ஒர்க்காக சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்குள்ளே தான் அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் அந்த ப்ரைமரி ட்ரையாங்கிளோட ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் வந்து இன்னும் அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து எதில் கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தோன்னா இந்த செகண்டரி ட்ரையாங்கிளில் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது எல்லாமே வந்து ஃபிக்ஸடாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே போய் ஃபிக்ஸடாக வந்து இருக்கும் இந்த செகண்ட் ஆர்டர் ட்ரையாங்கிளோட பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ இதில் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் இன்டர்வலில் வந்து ஃபிக்ஸட் கண்டிஷனில் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ட்ரையாங்கிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ப்ரைமரி ட்ரையாங்கிள்ஸில் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிளில் ஃபார்ம் ஆகக்கூடிய ட்ரையாங்கிளோட சின்னதாக தான் வந்து இந்த செகண்டரி ட்ரையாங்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்கிள். ஸோ தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்கிள் அப்படின்றது இதுலேயே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதில் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எதோட போய் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த செகண்டரி ஆர்டர் ட்ரையாங்கிள் இருக்குல்ல. ஸோ அதோட ஃப்ரேம் ஒர்க்கோட இந்த தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்கிள் அதில் கண்டுபிடிக்க பாயிண்ட்ஸ் வந்து போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்கிள் மூலமாக நம்ம வந்து டீட்டெயில் இன்ஜினியரிங் சர்வே அதுக்கப்புறம் மற்ற சர்வேலாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் இந்த தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்கிளில் கிடைக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிளோட சைஸ் வந்து இந்த செகண்ட் ஆர்டர் ட்ரையாங்கிளோட ரொம்ப கம்மியாக சின்னதாக தான் வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலான்னா
மீடியம் டிவைஸில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த ட்ரையாங்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்கலை கண்டுபிடிக்கக்கூடிய பாயிண்ட்ஸை. ஸோ அது வந்து மீடியம் அக்யூரேசி வந்து கொடுக்கும் இந்த தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்கல். ஸோ இதில் இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ட்ரையாங்கல், செகண்ட் ஆர்டர் ட்ரையாங்கல், தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்கலை கண்டுபிடிச்சா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். அந்த கேல்குலேட் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்கலோட ஒரு சைடு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கலோட இன்னொரு சைடு கிடைக்கணும்னா அந்த டிஸ்டன்ஸ்லாம் திருப்பி வந்து கேல்குலேட் பண்ணி அது மூலமாக அந்த ட்ரையாங்கலோட இன்னொரு சைடு வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரையாங்கலோட சைடு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டே வந்திருக்கோம் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கலோட சைடு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா ஒரு நெட்வொர்க் ஆஃப் செயின் மாதிரி இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டே வந்து வரும். ஸோ அது எது வரைக்கும் கனெக்ட் ஆகிட்டே போகும்னு பார்த்தோன்னா அந்த ஆரிஜின் வரைக்கும், அந்த சர்வே பண்ண அந்த ஆரிஜின் வரைக்கும் இந்த செயின் மாதிரி இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டே வந்து போகும். கனெக்ட் ஆகிட்டே போய் அதோட வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேஸ் லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுதான் வந்து ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் தான் வந்து அதில் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறோம். அதுதான் வந்து பேஸ் லைனு. அந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் அது ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் தான் எடுப்போம். அந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் அப்படியே அடுத்தடுத்த டிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். மற்றது எல்லாத்தையும் வந்து கேல்குலேட் பண்ணி ஆங்கிள்ஸ் வச்சோம். அதுக்கு அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து அப்படியே மற்ற டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி இந்த ஆங்கிள்ஸ் வச்சும் டிஸ்டன்ஸ் வச்சும் என்ன வந்து ஃபார்ம் பண்ணுறோன்னா ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். இப்படி தான் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரையாங்குலேஷன் சர்வே வந்து நடக்குது. ஸோ இதில் ஆங்கிள்ஸ் வந்து எது மூலமாக அந்த ட்ரையாங்கிள்ஸில் ஆங்கிள் வந்து எப்படி மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா தேர்ட் லைட் மூலமாக வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரையாங்குலேஷன் சர்வே. இந்த ட்ரையாங்குலேஷன் சர்வே தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தது. இது ஓவராலாக இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஏல இப்போ தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்குலேஷன் ஆர் டெர்ஷியரி ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 3 விதமாக இந்த ட்ரையாங்குலேஷன் பிரித்ததை வந்து பார்த்தோம். ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்குலேஷன் நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா டெர்ஷியரி ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் பெர்ஃபார்ம்ட். அதாவது தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்குலேஷன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா performed within the area covered by second order triangular station. ஸோ அப்போ அந்த முன்னாடி அப்போ என்ன சொன்னோம், தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்கல் அப்படின்றது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸோ தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்கலில் கண்டுபிடிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து எதுக்குள்ளே கண்டுபிடிப்போம், இந்த செகண்ட் ஆர்டர் ட்ரையாங்கலில் கண்டுபிடிச்சா அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் இந்த தேர்ட் ஆர்டர் ட்ரையாங்குலேஷன் பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அதில் தான் இந்த ஏரியா வந்து கவர் ஆகும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பியும் வந்து கரெக்ட். அப்போ ஆப்ஷன் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்றது தான் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the integration of the total station with a global positioning system model is known as dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அந்த டோட்டல் ஸ்டேஷனையும் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டமையும் வந்து இன்டகிரேட் பண்ணி ஒருங்கிணைச்ச ஒரு ஸ்டேஷன் பேர் வந்து என்ன, மாடல் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஸ்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ ஸ்மார்ட் ஸ்டேஷன் அப்படின்றது அந்த ஸ்டேஷனில் அந்த மாடலில் வந்து பார்த்தோன்னா ஜிபிஎஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், டோட்டல் ஸ்டேஷனும் அதில் வந்து இருக்கும். ரெண்டும் கம்பைனான ஒரு நெட்வொர்க் டிவைஸ் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஸ்டேஷன் அப்படின்ற டிவைஸு. ஸோ இதில் வந்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கும், டேட்டா ப்ராசஸிங் இருக்கும், ப்ளூடூத் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து எல்லாமே இன்டகிரேட்டடாக இந்த சிஸ்டத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து தேவை கிடையாது, கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸுக்கு நம்ம இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். டைம், மணி எல்லாம் இதை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஸ்டேஷன் மூலமாக நம்ம வந்து இதில் ப்ரொடக்டிவிட்டி, ப்ராஃபிட்லாம் இந்த ஸ்டேஷன் மூலமாக நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த இன்டகிரேஷன் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷனும் ஜிபிஎஸ் மாடலும் இன்டகிரேட் ஆகிருக்கூடிய அந்த டிவைஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்மார்ட் ஸ்டேஷன் ஆர் ஹைப்ரிட் சர்வேயிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்டகிரேஷன் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷனுக்கும் குளோபல் ஸ்டேஷனையும் வந்து ஒருங்கிணைச்ச இன்டகிரேட் பண்ணிக்கக்கூடிய அந்த டிவைஸ் பேர் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஸ்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ இதில் வந்து இந்த காம்பினேஷன், அதாவது டோட்டல் ஸ்டேஷனும் ஜிபிஎஸும் வந்து இருக்குது இந்த ஸ்மார்ட் ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லி வந்து தெரியும். ஸோ அப்போ இந்த காம்பினேஷனில் இந்த ஆங்கிளும் டிஸ்டன்ஸும் வந்து எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா டோட்டல் ஸ்டேஷன் மூலமாக வந்து மெஷர் பண்ணுவாங்க. டேட்டா கண்டுபிடிக்க, அதாவது லொக்கேஷன் டேட்டா வந்து லொக்கேஷன் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிபிஎஸ் வந்து தேவைப்படும். ஸோ இப்படி தான் வந்து அது ரெண்டும் ஒன்றா ஆகி நம்மளுக்கு அந்த நல்ல ஒரு டிவைஸாக வந்து கிடைக்கக்கூடிய அந்த டிவைஸ் தான் ஸ்மார்ட் ஸ்டேஷன் அப்படின்ற இந்த டிவைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், a stadia rod usually has a length of dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டேடியா ராடோட லென்த் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஸ்டேடியா மெத்தட் அப்படின்ற இந்த மெத்தடில் கிராஸ் ஹேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டேடியா அப்படின்றது ஒரு கிராஸ் ஹேரு. ஸோ இந்த கிராஸ் ஹேரும்
இந்த ராட்ஸும் மெஷர் பண்ணுறதுக்காக ராட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேடியா மெத்தட். ஸோ ஸ்டேடியா அப்படின்றது க்ராஸர், ஸ்டேடியா ராட்ஸ் வந்து மெஷர்மெண்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மெத்தட் தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியும். அந்த மெத்தட் தான் ஸ்டேடியா மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேடியா மெஷர்மெண்ட்டில் நம்ம என்னெல்லாம் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா டெலிஸ்கோப் வந்துருக்கும். ஸ்டேடியா மெஷர்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா டெலிஸ்கோப் இருக்கும். அந்த டெலிஸ்கோப்பில் 2 ஹரிசான்டல் ஹேர்ஸ் வந்து இருக்கும். அந்த ஹரிசான்டல் ஹேர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டேடியா ஹேர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி அந்த ரீடிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஜுவேட்டட் ராட் வந்து தேவைப்படும். அந்த ராட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டேடியா ராட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஸ்டேடியா இன்டர்வல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா அந்த ரேஷியோ, அந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட ஃபோக்கல் லென்த்துக்கும் ஸ்டேடியா இன்டர்வல் ஐ அப்படின்ற இதுக்கும் ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டேடியா இன்டர்வல் ஃபேக்டர் கே அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ மல்டிப்ளையிங் ஃபேக்டர் அப்படின்னு மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ல. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேடியா இன்டர்வல் ஃபேக்டர். ஸோ அப்போ கே ஈக்குவல் டு F/I. அப்போ கேயோட வேல்யூன்னு பார்த்தோன்னா 100. ஸோ அப்போ இந்த ஸ்டேடியா ராட் அப்படின்ற இந்த ராடை நம்ம எப்போ வந்து யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா இது வந்து கிரேட்டர் டிஸ்டன்ஸ் வந்து தூரமாக வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ தான் இந்த ஸ்டேடியா ராட் அப்படின்ற இந்த ராடை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஸ்பெஷலாக டிசைன் செஞ்ச ஒரு கிராஜுவேட்டட் ராடு. இதோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா பொதுவாக 3 to 5 மீட்டர் வந்துருக்கும். பட் ஸோ யூஸ்வலாக எந்த லென்த் ஆஃப் ராட் வந்து நம்ம எடுத்துக்கோன்னு பார்த்தோன்னா 4 மீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய அந்த ராடை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேடியா ராட் வந்து ஃபோல்டடாக இருக்கலாம், இல்லாட்டி டெலிஸ்கோப்பிக்காக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கிராஜுவேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த ராடில் எப்படி இருக்கும் பார்த்தோன்னா போல்ட் டவுன் கிளியராக வந்துருக்கும். ஸோ ஸ்மாலர் டிஸ்டன்ஸ், இந்த ஸ்டேடியா ராடில் ஸ்மாலர் டிஸ்டன்ஸுக்கு கிராஜுவேஷன் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தோன்னா 5 mm or 0.05 மீட்டர். லாங்கர் டிஸ்டன்ஸுக்கு இந்த ராடுக்கு எவ்வளோ கிராஜுவேஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா 1 centimeter or 0.1 மீட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்டேடியா ராடு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டேடியா ராடோட லென்த் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தோன்னா 3 to 4 மீட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In traversing survey, L is the length of the line and theta is its reduced bearing, then the latitude of the line is dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த ட்ராவர்ஸ் சர்வேயில் எல் அப்படின்றது இந்த லைனோட லென்த் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க. தீட்டா அப்படின்றது இந்த ரெடியூஸ்ட் பியரிங் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த லேட்டிடியூட் ஆஃப் லைன், அந்த லைனோட லேட்டிடியூட் வந்து என்ன இந்த ட்ராவர்ஸ் சர்வேங்கில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லேட்டிடியூட், டிபார்ச்சர் இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் இந்த ஆன்சர் வந்து தெரியும். அப்போ லேட்டிடியூட் அப்படின்றது இந்த லைனில் லேட்டிடியூட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த லைன் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா நார்த் சவுத் மெரிடியனில் இந்த லைன் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஒரு லைன் வந்துருக்கு, அந்த லைன் வந்து பார்த்தோன்னா நார்த் சவுத் டைரக்ஷனில் மெரிடியனில் ப்ரொஜெக்ட் ஆகுது. அந்த ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய அந்த லைன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த லென்த் ஆஃப் லைனை, அந்த பியரிங்கை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா லென்த் ஆஃப் லைன் டைம்ஸ் த கொசைன் ஆஃப் பியரிங் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லேட்டிடியூட் ஈக்குவல் டு எல் லென்த் ஆஃப் லைனு. ஸோ இப்போ இந்த லேட்டிடியூட் அப்படின்றது அந்த ஒரு லைனு, அது வந்து ப்ரொஜெக்ட் எங்கே ஆகுது நார்த் சவுத் டைரக்ஷனில் வந்து மெரிடியனில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த லைனோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது. இன்ட்டு எத்தனை டைம்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த கொசைன் ஆஃப் இந்த தீட்டா அப்படின்றது பியரிங், ரெடியூஸ்டு பியரிங். அப்போ காஸ் ஆஃப் ரெடியூஸ்டு பியரிங் அதுக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் இந்த லேட்டிடியூட். அதே மாதிரி டிபார்ச்சர் அப்படின்றது இந்த டிபார்ச்சர் ஆஃப் த லைன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது இந்த லைன் வந்து எங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஈஸ்ட் வெஸ்ட் மெரிடியனில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். அப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த லைன் வந்து லென்த் ஆஃப் லைன் வந்து பியரிங்க்கு சைன் டைம்ஸ், அதாவது டைம்ஸ் த சைன் ஆஃப் இட்ஸ் பியரிங் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். அப்போ டிபார்ச்சர் ஆஃப் த லைன் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து இருக்குது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா லென்த் ஆஃப் லைன் இன்ட்டு ஸோ லென்த் ஆஃப் லைன் வந்து எத்தனை டைம்ஸ்க்கு வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா சைன் ஆஃப் இட்ஸ் ரெடியூஸ்ட் பியரிங் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து டிபார்ச்சர். அப்போ லேட்டிடியூட்னா வந்து என்ன, டிபார்ச்சர்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வந்து புரிஞ்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ட்ராவர்ஸ் சர்வேங்கில் எல் அப்படின்றது லென்த் ஆஃப் லைனு, தீட்டா அப்படின்றது ரெடியூஸ்ட் பியரிங். அப்போ லேட்டிடியூட் ஆஃப் லைன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ லேட்டிடியூட் ஆஃப் லைன்னா வந்து எல் காஸ் தீட்டா அப்படின்றது தான் லேட்டிடியூட் ஆஃப் லைன். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் டோபோகிராஃபி சர்வே மேக்ஸிமம் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் RF ஃபார் த பில்டிங் சைட் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த டோபோகிராஃபி சர்வேயில் இந்த பில்டிங் சைட்டுக்கு மேக்ஸிமம் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் RF வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார் பில்டிங் சைட்டுக்கு அதுக்கு ஸ்கேல் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுவோன்னா 1 centimeter ஈக்குவல் டு 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறோம். RF ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து எவ்வளோ எடுத்துன்னு பார்த்தோன்னா 1:1000 or 1/1000 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கலாம். 1:1000 1/1000 சேம் தான். ஸோ அதான் வந்து பில்டிங் சைட்டுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய RF வேல்யூ. அதுதான் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மற்றதுக்கும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ டவுன் பிளானிங் அதுக்கப்புறம் வந்து ரிசர்வாயர் பிளானிங்க்கு அங்கே ஸ்கேல் எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா
1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர் டு 100 சென்டிமீட்டர் வரைக்கும் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆர்எஃப் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 1:5000 டு 10,000 வரைக்கும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ரூட் சர்வேக்கு ஸ்கேல் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மீட்டர் டு 60 மீட்டர் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆர்எஃப் வேல்யூ எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 1:1000 டு 1:6000க்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஃபார் லாங்கிடியூடனல் செக்ஷன், ஸோ லாங்கிடியூடனல் செக்ஷனுக்கு ஸ்கேல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்கேல் வேல்யூ வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மீட்டர், அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படி வந்து இருக்கும். அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மீட்டர் இருக்கும்போது அந்த ஆர்எஃப் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 1:1000 வந்துருக்கும். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டராக இருந்திருக்கும் போது அந்த ஆர்எஃப் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 1:100 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து லாங்கிடியூடனல் செக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் கிராஸ் செக்ஷனுக்கு ஸ்கேல் எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆர்எஃப் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1:100. நெக்ஸ்ட் லேண்ட் சர்வே, கெடாஸ்ட்ரல் சர்வேக்கெலாம் வந்து ஸ்கேல் என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் டு 50 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஆர்எஃப் வேல்யூ எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 1:1000 டு 1:5000 வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து இப்போ டோப்போகிராஃபிக்கல் மேப்பு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.25 கிலோமீட்டர் டு 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆர்எஃப் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1:25,000 டு 1:250,000 வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஜியாகிரபிக்கல் மேப்புக்கு ஸ்கேல் எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 கிலோமீட்டர் டு 150 கிலோமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்எஃப் வேல்யூக்கு வந்து இந்த ரேஞ்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மைன் சர்வேக்கு வந்து ஸ்கேல் வந்து பார்த்தோன்னா 1 சென்டிமீட்டர்லேருந்து 1 மீட்டர் டு 25 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஆர்எஃப் வேல்யூக்கு வந்து 1:1000 டு 1:25,500 வரைக்கும் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் மேப்புக்கு வந்து ஸ்கேல் எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 250 மீட்டரு. ஆர்எஃப் வேல்யூ வந்து 1:25,000 வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு நம்ம வந்து இந்த ஸ்கேலும் ஆர்எஃப் வேல்யூ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் பில்டிங் சைட்டுக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த டோப்போகிராஃபி சர்வேல இந்த பில்டிங் சைட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் வந்து எவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1:1000 ஆர் 1/1000 அப்படின்றது தான் கரெக்டு. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து இன்ஜினியரிங் சர்வேல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் வந்து முக்கியமான கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி அடுத்த கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.